அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிளந்தே தண்ணீர் தருவி காற்றை அனுப்பி கல்லை பிளந்தே குடிக்க தண்ணீர் தருவி உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும் என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லோரும் ஒரு முறை உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உலகெங்கிலும் இருந்து எங்களோட கூட இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். நாம ஒன்று கூடி இப்படி ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய விதத்தில் தேவனை துதித்து பாடி ஆராதிப்பதற்கு என்ன காரணம்னா அவர் அவ்வளவு மகிமையானவர், அவ்வளவு பெரியவர். இந்த பாடல் அதுதான் எடுத்து காண்பிச்சு எவ்வளோ பெரியவர், அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அப்படி ஒருத்தர் இருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் காமன் என்னது, எல்லா மனிதர்களுக்கும் உண்மை என்னன்னா நம்ம எல்லாருக்குமே யாரோ ஒருத்தருடைய உதவி தேவை. எல்லாரை விட கடவுளுடைய உதவி நமக்கு தேவை. அவர் நமக்கு தேவை. ஆனால் நீங்கள் பைபிளை நல்லா வாசித்தீங்கன்னா இவர் எவ்வளோ பெரியவர்னா அவருக்கு யாருடைய உதவியுமே தேவையே கிடையாது. அப்படி ஒருத்தர் இருந்தால் தானே நமக்கு உதவி செய்ய முடியும். என்னங்க, அவருக்கே உதவி தேவை இருக்கிற அளவுக்கு அவர் இருந்தாருன்னா அப்புறம் என்னங்க ஆவறது? இல்லை, அவர் மகிமையானவர், மேன்மையானவர். ஆகவே இந்த காலவேளையில் நாம் அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனங்களில் பவுல் அந்நிய ஜனங்கள், கடவுளை பற்றி அறியாத ஜனங்களுக்கு இவர் எப்படிப்பட்டவர்னு விளக்கி சொல்கிறார். அதை கொஞ்சம் சிம்பிளான தமிழ் மொழிபெயர்ப்பில் இப்படி வருது, வாசிக்கிறேன். எப்படிப்பட்டவராங்க கடவுள்? உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த இறைவனே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாழ்கிறவர் அல்ல. இறைவனுக்கு எவ்வித தேவையும் இல்லாதிருப்பதனால், பார்த்தீங்களா, இறைவனுக்கு எவ்வித தேவையும் இல்லாதிருப்பதனால் மனிதருடைய கைகளின் பணி அவருக்கு தேவை இல்லை. ஏனெனில் அவரே எல்லா மனிதருக்கும் உயிரையும் சுவாசத்தையும் தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார்.
இப்படி ஒருத்தர் இருக்கிறார். இவரை தான் நாம துதிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இவரை துதிப்போமா? நம்ம வாய் திறந்து நம்ம வார்த்தைகளால் இவர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, நம்ம வாயை திறந்து இவர் எவ்வளவு பெரியவர் என்பதை விவரித்து சொல்லுவது. நமக்கு முடிந்த வார்த்தைகளில், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் யாரையும் சார்ந்தில்லை. ஓ, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். ஒரு வார்த்தை சொல்லி இந்த இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சத்தை உண்டாக்கினவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள், சவால்கள், இதெல்லாம் உமக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை எங்களுக்கு புதிதாக இன்றைக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவர். எங்களுடைய மன கண்களை திறந்து எங்களுக்கு உணர்த்தும். உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உணர செய்வீராக. நீர் பெரிய தேவன், மகிமையுள்ள தேவன் என்பதை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்க நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக தேவனே. ஒவ்வொரு மக்களையும் நீர் அறிவீர். எப்படிப்பட்ட சூழலில் அவங்க இருக்கிறாங்க, என்ன மாதிரி கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்கன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாத்தையும் அறிந்தவர் நீர். நாங்கள் எதையும் சொல்லக்கூட தேவையில்லை. ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் நீர் தாமே ஊழியம் செய்வீராக. நீர் எங்கள் நல்ல தகப்பன் என்பதை திரும்பவும் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாய் வெளிப்படுத்துவீராக. சகல விதமான ஆறுதலின் தேவன் நீர். எங்களை ஆறுதல் படுத்துவீராக. யாருக்கு ஆறுதல் தேவையோ அவர்களுக்கு உம்மிடத்திலிருந்து ஆறுதல் கிடைக்கட்டும். யாருக்கு நம்பிக்கை தேவையோ அவள் உள்ளத்தில் நம்பிக்கை எழும்பட்டும் ஆண்டவரே. யாருக்கு சமாதானம் தேவையோ புத்தி கெட்டாத தேவ சமாதானம் அவருடைய உள்ளங்களை ஆட்கொள்ளட்டும். ஸ்தோத்திரம். யாருக்கு பலன் தேவையோ நீரே அவர் பலனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். பெரிய காரியங்களை இன்றைக்கே இப்பொழுதே செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உமக்கே எல்லா துதிகான மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மை. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. துரத்தி வந்த எதிரிய அமர்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமர்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க.
என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க, உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. 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 எத்தனை பேர் இதை உண்மையிலே உணர்றீங்க? புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார், உயரத்தில் ஏற்றி வச்சிருக்கிறார். எவ்வளோ கீழே இருந்தோம், அடிமட்டத்தில் இருந்தோம், பாவ சேற்றில் கிடந்தோம், பிசாசின் பிடியில் கிடந்தோம். அப்படியே போயிருந்தா அவ்வளோதான், அழிஞ்சு போயிருப்போம். ஆனால் ஒருவரும் அழியக்கூடாது என்பதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். யாருமே கெட்டு போகக்கூடாது, இதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இதை உணர்ந்து பாடலாம். அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க, நிச்சயமாக எனக்கு தேவன் இதை செஞ்சிட்டார், கோடி நன்றி அப்படின்னு பாடலாம். அப்படி பாடினீங்கன்னா சூப்பர். ஆனால் இன்னொரு சிலர் இருப்பாங்க, எனக்கும் அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க. வார்த்தைலாம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நடக்கும். நடக்கும். எனக்கும் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கும் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாடல்களை ஒருவேளை ஏற்கனவே நடந்த மாதிரி பாடலைன்னா கூட இனிமேல் நடக்க போதுன்ற முழு நிச்சயத்தோட அட்வான்ஸாக தேவனை துதிச்சு பாடுங்க. துதியில் 2 விதம் இருக்குது. ஒன்று தேவன் செய்த நன்மைகளுக்கு துதிக்கிறது, இன்னொன்று செய்ய போகிறத செஞ்ச மாதிரி இப்போவே தேங்க்ஸ் சொல்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லலாம், மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படின்னா, ஒன்று சொல்லிட்டாருன்னா, வாக்கு பண்ணிட்டாருன்னா செஞ்சிருவார். ஆகவே அந்த வாக்கை கேட்டே தேங்க்ஸ் சொல்லிடலாம். நீங்கள் வாழ்க்கையில் நடந்த பிறகு தான் துதிக்கணும், நன்றி சொல்லணும்னு இல்லை, அதுக்கு முன்னாலேயே நீங்கள் நன்றி சொல்லிடலாம். ஆகவே தொடர்ந்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். வல்லடிக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன்.
மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த நாகரமே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாகரமே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். பாதையில் தூக்கிச் சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த நாகரமே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாகரமே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான், நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதாரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். 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 ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நித்திய கண்மலையே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே.
ஜீவனின் ஊற்று நீரே என் ஜீவிதம் மாற்றி நீரே ஜீவனின் ஊற்று நீரே என் ஜீவிதம் மாற்றி நீரே என் வாழ்வின் ஆதாரமே ஒளி தரும் தீபம் இதே என் வாழ்வின் ஆதாரமே ஒளி தரும் தீபம் இதே ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே நித்திய மகிழ்ச்சி நீர்தானையா நிரந்தர நம்பிக்கை நீர்தானையா நித்திய மகிழ்ச்சி நீர்தானையா நிரந்தர நம்பிக்கை நீர்தானையா உம்மை நோக்கி பார்த்ததினா வெட்கம் நான் அடைவதில்லை உம்மை நோக்கி பார்த்ததினா வெட்கம் நான் அடைவதில்லை ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே 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 ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நான் கண்டேன் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலோ என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முடிந்த வார்த்தைகள் வைத்து முடிந்த விதத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆனால் எவ்வளவு நன்றி ஏறெடுத்தாலும் அது போதவே போதாது. ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவு செய்திருக்கிறீர், தொடர்ந்து செய்து வருகிறீர் என்பதை ஒருவேளை சிலரால் காண முடியலைன்னா அவங்க மனக்கண்களை திறந்து காண்பியும் ஆண்டவரே. எந்த அளவுக்கு நீர் எங்களை தாங்கி வருகிறீர். ஒவ்வொரு பக்கத்திலையும் நன்மையும் கிருபையும் எங்கள் பின் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் உம்முடைய கிருபை காணப்படுகிறது. நாங்கள் உயிரோடு இருப்பதில்
உம்முடைய சுத்த கிருபை தான். நாங்கள் சுகம் பலன் ஆரோக்கியமாக இருப்பது உம்முடைய கிருபை. ரட்சிக்கப்பட்டு இப்படி ஒரு சபைக்கு வருவது உம்முடைய கிருபை. உம்மிடத்திலிருந்து போதிக்கப்படுவது, உம்முடைய வசனத்தை பெற்று அதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பது பெரிய கிருபை. இன்றைக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருப்பதே ஒரு பெரிய கிருபை. சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுகிற எல்லா சவால்களையும் தைரியமாய் சந்திக்கிறதே ஒரு பெரிய கிருபை. எவ்வளோ விதங்கள் நீர் கிருபை காட்டுகிறீர். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய மனக்கண்களை திறந்திரலும். நீர் எவ்வளோ செய்திருக்கிறீர், செய்கிறீர், செய்ய போகிறீர். நீர் எவ்வளோ நல்லவர், வல்லவர், பெரியவர் என்பதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பித்துள்ளும். ஒரு பார்வை காணுகிற அந்த ஒரு பார்வையை எங்களை மாற்றிவிடும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.